இங்கே வர ரொம்ப ஆடாத என்ன. நான் தான் நல்லா இருக்கேன், நான் தான் நல்லா இருக்கேன், உலகத்தில் நான் தான் அப்படி வீடு கட்டிட்டேன், வாசல் கட்டிட்டேன், நாங்கள் எனக்கு அமைஞ்ச புருஷன் நல்ல புருஷன், அதனால் நாங்கள் நல்லா இருக்கோம், நான் தான் நல்ல ஒன்று, மற்றவங்கள ஊரில் இருக்கிறவங்களாம் கெட்டவுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆடாத. அப்படி ஆடினேன்னா கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்குறப்ப ஊரே கைகட்டி சிரிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது உண்மையோ பொய்யோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது 100க்கு 100 உண்மை நான் சொல்லுவேன். என் சொந்த வந்த பூரா நான் எப்போ சரிக்கு விழுவேன், எப்போ ஏதாச்சும் என் வீட்டில் நடக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படுன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது உண்மைதான் அக்கா, நீங்கள் கமெண்ட் பண்ணது உண்மைதான், அதை ஏற்றுக்கிறேன். ஆனாலும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்கிறதுக்காக என்னுடைய சந்தோஷங்களையும் என்னுடைய இதுகளையும் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. எனக்கும் கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. எனக்கு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் சொல்லாமலாம் வாழ்க்கையில் வாழவே முடியாது. அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு நம்ம கெட்டு போகும்ட்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நான் என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலும் என் தலையில் என்ன விதிக்கப்பட்டிருக்கு அது நடந்தே ஆகும். ஒருவருடைய மரணத்தை பார்த்து, ஒருவர் வீட்டில் நடக்கும் மரணத்தை பார்த்து அந்த மரணம் அவர் செய்த தவறுனாலும் அவர் செய்த குற்றத்தினாலும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறவே முட்டா பையன். ஏண்டா அவன் பிறந்தன்னைக்கே அவனுடைய மரணம் அவனுடைய முடிவு எழுதப்பட்டிருக்கும். அதனால் ஒருத்தரோட மரணத்தை பார்த்து அவர் செய்த தவறுக்கான தண்டனை அப்படின்னு யாருமே யோசிக்கக்கூடாது. பெரிய புண்ணியம் செஞ்சு பெரிய புண்ணியமாக செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சு தான் அவனும் ஒரு நாள் மரணிச்சாகணும். உலகத்தில் பெரிய குற்றங்களை பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு தவறுதல் பண்ணியிருந்தாலும் அவனும் ஒரு நாளைக்கு மரணிச்சாகணும். அவனுடைய மரணங்கள் அவன் என்னைக்கு எழுதப்பட்டிருக்கோ அன்னைக்கு அவன் பூமியை விட்டு போயே ஆகணும். அதை பார்த்து கைதட்டிச்சிருச்சான்னா அவனை விட மோசமானவன் இந்த உலகத்தில் இல்லை. அவன் முட்டாள். அவனுடைய மரணத்தை பார்த்து கைதட்டு இருக்கிறான். அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்வு தாழ்வு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை என் மாமனார் வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் வீடு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தார். போனவர் அழுத்து போய் மனசு வருத்தப்பட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அகனக்குள்ளே ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஒரு டிவிஎஸ் பெட்டியை இப்படியே ஆக்சிலேட்டரை ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு வண்டி எடுத்த வண்டி எங்கள் வீட்டுக்காரோட கவட்டில் பாஞ்சு ஆளை தூக்கி போட்டுருச்சு. அவர் நேராக போய் எண்ணெய் சட்டிக்குள்ளே விழுந்துட்டார். வடை சுட்டு வெந்துக்கிட்டு இருந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே போய் விழுந்துட்டார். அப்படியே உட்காந்துட்டார் பார்த்துக்குங்க. உட்காந்தவர் ஒரு கையை கீழே தரையில் ஊண்டி ஒரு கையை சட்டிக்குள்ளே ஊண்டி அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்தவர் பேண்ட் சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு கடைக்குள்ளே ஓடி போய் கத்திருந்துருக்காரு. கதறினதை பார்த்து ஒருத்தவங்க குண்டை கொடுத்து கெட்டி எங்கள் வீட்டில் வந்து காசை கொடு நம்ம ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகணும்னு சாதாரணமாக கேட்டாங்க. என்னங்க கையில் என்னங்க அப்படின்னு ஒரு புதக்காரன் தள்ளி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொன்னார். ஏன்னா பின்னாடி அடி விட்டது எனக்கு தெரியலை. அது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு படலை. அன்னைக்கு என் சொந்த வந்த பூரா உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அவளுக்கு அது வேணும், அவளுக்கு வந்து சேர்ந்துச்சுவாரு அவள் பேசின பேச்சுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசினதான் என் காதுக்கு எல்லாருமே வந்து சொன்னாங்க. அப்போல்லாம் என் சொந்த வந்த பூரா என்னையை பார்க்க வரப்ப நான் நினைப்பேன், நல்ல எண்ணத்தோடு பார்க்க வராங்களா, வந்துச்சா அப்படின்ற எண்ணத்தில் பார்க்க வராங்களா அப்படின்ற எண்ணம் எனக்கு ஓடும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு தோணுதுல, இதே மாதிரி தான் என் உறவுக்காரன்னு தோணுது. எப்படி இப்படி சந்தோஷமாகவே வாழ்கிறாளே, எப்படி இவங்களுக்கு ஒன்றும் வருது இல்லையா அப்படின்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. அது உண்மைதான். ஆனால் கடவுள் அந்த இடத்துல என்னை கைவிடலை. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், உன்னுடைய கணவர் பேக் சைடில் பட்ட அந்த எண்ணெயோட ஒரு துளி முன்னாடி கணாக்கரத்தில் பட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சில கண்ணில் நீ பார்த்துக்க முடியாது. அந்த இடத்துல கடவுள் எண்ணெய்க்குள்ளே உட்காந்து அவருக்கு அங்கே மட்டும் அந்த ஒரு துளி எண்ணெய் விழுகாமல் எப்படி காப்பாற்றினாரு. என்னுடைய எண்ணமும் என்னுடைய செயல்பாடும் எனக்கு 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 கடவுள் அமைச்ச வாழ்க்கை இந்த முறையில் போகணுண்டு அவர் எனக்கு எழுத்து. அதை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது, எந்த கண்டிஸ்டியாலும் அதை எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? அது கடவுள் எனக்கு விடணும் வழி. அப்படி கடவுளை மட்டுமே நான் நம்புவேன். கடவுள் தான் எனக்கு வழி விடணும். எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு என்னை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கடவுள் எனக்கு கை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்மையிலே இருக்குது. கடவுளை நான் பார்த்ததெல்லாம் கிடையாது, ஆனால் நம்பிக்கை இருக்குது. நம்மளை படைச்சவன் நம்மளுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிப்பாரு அப்படின்னு நினைப்பேன். நான் நினைப்பேன், நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எப்படி தெரியுமா, நம்ம போன ஜென்மத்தில் ஒரு விபச்சார பொண்ணாக இருந்திருப்போமோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா, இந்த ஜென்மத்தில் நம்மளை யார்கிட்டையுமே பேசணுன்ற எண்ணம் வர்றதில்ல. அதே சமயம் அந்த மாதிரி தப்பு பண்ணுற பொண்ணுங்களை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, சி என்கிட்ட பேசாத, அங்கிட்டு தள்ளிப்போ, உங்ககிட்ட பேசணுன்னா உன்னோட குணம் எனக்கு வந்து ஒட்டிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அவங்ககிட்ட நல்லா பேசுகிறோமே, அந்த மாதிரி நிறைய பேரோட பேசுகிறாங்க, நிறைய பேரோட தொடர்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட தான் நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய குணமும் நம்மளை வந்து விட்டுறதில்லை. அதுக்கு காரணம் என்னமா இருக்கும், அவங்கள நம்ம அவங்களுடைய அந்த செயல்பாடுகளும் தப்புகளும் நம்மளுக்கு தப்புன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்களோட பழகுறோம். ஆனால் அவங்களுடைய குணப்பாடுகள் வந்துட்டு நம்மள்கிட்ட வரப்பட்டேங்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். என்னைய நானே அப்படி தான் யோசிச்சுக்கிடுவேன். பெரிய ஆளுன்னு யோசிக்க மாட்டேன். நம்ம ரொம்ப ஒழுக்கமான ஒரு குடும்பஸ்திரி, ஒழுக்கமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் அப்படி யோசிக்க மாட்டேன். நம்ம போன ஜென்மத்தில் இப்படி இருந்திருப்போமோ, அதனால தான் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை நினப்புல கூட அடுத்த இது எண்ணாத எண்ணங்களை நம்மளுக்கு கடவுள் கொடுக்குதோ
அப்படின்ற எண்ணத்தை தான் நினைப்பேன். நம்மளை போன ஜென்மத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை தரன்னு நான் சரியாக அமைஞ்சிருக்காது. நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருக்க மாட்டோம். அதனால இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையை நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்கு கடவுள். அந்த வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு கிடைக்கேன். இதில் சொந்த பந்தம்லாம் பார்த்து போராமப்பட்டு ஆத்தாடி இப்படி இருக்காளே இப்படி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போக முடியாது. கடவுள் எனக்கு விதிச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய எண்ணெய்ன்றது தண்ணியில் போய் இப்படி ஒரு விரலை மட்டும் நட்ட முடியாது. ஒரு விரலை இப்படி ஓங்கி அமுத்துறப்ப ஒரு சொட்டாவது நம்ம கையில் வேறு பாகத்தில் தெரிச்சே ஆகும். ஆனால் அன்றைக்கி அது நடக்கலையே. அது எப்படி? அதுதான் கடவுள் எழுத்துற எழுத்து. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. புரியுங்களா? சின்னதாக புல் தடிக்கு செத்தவனு இருக்கான், பெரிய பாறாங்கல் விழுந்து பிழைச்சவனு இருக்கான். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி என் கையில் கொடுத்துச்சு கடவுள். நான் அன்றைக்கி நம்புகிறேன் என் கடவுளை. வரவுகளை நம்ப கிடையாது. வரவுகள் என்றைக்குமே கீழே போயிடட்டும், அமுங்கி போயிட்டு காணாமல் இடம் தெரியாமல் அழிஞ்சிடட்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எண்ணங்களை நம்ம மாற்றி அமைக்க முடியாது, கடவுள் தான் மாற்றி அமைக்கும். அதனால் என்றைக்குமே பயப்பட மாட்டேன்க்கா. நான் இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் அப்படி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பெருமை விசுறக்கா அவங்கள்ட்ட வீடியோவில் பேச கிடையாது. என்னை மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கையோட மனதைரியத்தோட பெண்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளை இப்போ மாமியார் மாமனார் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை இந்த மாதிரி நம்ம அண்ணன் கூட பிறந்தவன் நம்மளை ஒதுக்கி வைக்கிறேன், நம்மளை கஷ்டப்படுத்துகிறேன், நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் பார்த்து நம்ம போய் ஒரு இடத்துல நிம்மதியை எப்படி குடியிருக்க போகிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துடணும். இப்படிலாம் நானும் தான் இருந்தேன், ஆனாலும் வாழ்க்கையில் நான் முன்னேறி நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் போட தவிர நான் மட்டுமே நல்லா இருக்கேன், நான் மட்டுமே நல்ல பொண்ணு, நாம் என்னைய மாதிரி இந்த உலகத்தில் எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாதாக்கா. உங்களுடைய புரிதல் வந்து தவறுதானது. அதை புரிஞ்சுக்கங்க. அதை தவறுதுன்னு சொல்லத்தான் முடியும். அதை நீங்கள் இப்படி தான் நினைங்கன்னு நான் சொல்ல முடியாது. இதுதான் என்னோட எண்ணம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி வாழ்கிறதுக்கான சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பங்களும் எனக்கு என்னுடைய குடும்பங்கள் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை என் மனசில் வைராக்கியம் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத இங்கே தெளிவுறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னை மாதிரி யாரும் சந்தோஷமாக இல்லை, என்னை மாதிரி யாரும் வீடு கட்டலை, என்னை மாதிரி யாரும் புருஷன் இல்லை, என்னை மாதிரி யாரும் குணத்தில் இல்லை, என்னை மாதிரி எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்றத காட்டுறது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? லைக் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்கய்யா எல்லாரும். கதையை கேட்டு